So welcome to Yogi's lecture. So in this session we will discuss about the boundary condition for electric field. So one more request. So most of the subscriber வந்து பார்த்தீங்க அப்படின்னா subscribe பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ as per analytic வந்து 68% வந்து subscribe பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ subscribe பண்ணி கொஞ்சம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. So we will continue. So boundary condition. So in this boundary condition we will discuss about the boundary in between the two medium 1 and medium 2. So boundary is nothing but interference separating the medium. So இந்த ரெண்டு மீடியத்தையும் செப்பரேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா boundary condition அப்படின்னு சொல்லியிருப்போம். So the boundary conditions are used in determining the field on one side of the boundary. ஸோ ஒரு சைடோட பவுண்ட்ரியில் இருக்கிற ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பவுண்ட்ரி கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் பவுண்ட்ரி. ஸோ பவுண்ட்ரியில் வந்து நமக்கு வந்து 3 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ டயலெக்ட்ரிக் to dielectric epsilon r1 to epsilon r2, and then conductor to dielectric boundary and conductor to free space boundary. First we will discuss about the dielectric boundary to dielectric boundary. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 டயலெக்ட்ரிக் எடுத்திருக்கோம். ஸோ மீடியம் 1ம் மீடியம் 2ம் பார்த்தோம் அப்படின்னா 2 டயலெக்ட்ரிக் E1 and E2. ஸோ அதில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த டயலெக்ட்ரிக்கோட எப்சிலான் R2 எப்சிலான் 2 அதாவது டயலெக்ட்ரிக் மீடியம் 2ஓட கண் பார்த்தோம் அப்படின்னா எப்சிலான் 2 which is equal to epsilon r0 into epsilon r2, and then இந்த மீடியம் பார்த்தோம் அப்படின்னா epsilon 1 into epsilon 0 into epsilon r1. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த பாக்ஸ் இதில் இருந்தால் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தோம்னா 2 மீடியத்தையும் மிங்கிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து E2 T and then இங்கே வந்து E2 ET1. ஸோ அண்ட் தென் E1T and E2T. ஸோ இந்த டீங்கிறது டான்ஜென்ஷியல், என்னங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஆஃப் த பிளேன். ஸோ இதோட ஃபுல் ஹைட்டை வந்து நம்ம வந்து டெல் ஹெச்னு எடுக்கிறோம், வித்தை வந்து டெல் டபிள்யூன்னு எடுக்கிறோம். ஸோ அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 which is equal to E1T plus E1N. ஸோ டான்ஜென்ஷியல் electric field and normal electric field. Similarly E2. So the electrostatic field, the voltage around any closed path must be 0. So V is equal to minus epsilon E into dl is equal to 0. So இந்த E into dl நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா so E1T del W minus E1N del H by 2 and minus E2N del H divided by 2 minus so second medium E2T del W minus E2N del H divided by 2 minus del 1N del H divided by 2 which is equal to 0. ஸோ இதில் இருந்து இந்த காமன் டேர்ம் எல்லாத்தையும் இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணதுக்கப்புறம் இந்த காமன் டேர்மை இந்த கேன்சல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு E1T del W minus E2T del W which is equal to 0ன்னு கிடைக்கும். ஸோ இதில் del W வந்து நான் காமனாக வெளில எடுத்திருக்கேன். So and then E1T minus E2T is equal to 0. So from this we can calculate E1T which is equal to ET. So இது என்ன ப்ரூஃப் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா so electric field in one medium which is equal to another medium. So ரெண்டு மீடியம்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லுது. So thus the tangential components of electric field are same on two sides of the boundary. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ET வந்து கண்டினியூஸ் அக்ராஸ் த பவுண்டரி. ஸோ மேலேருந்து கீழே வரும்போது ஸோ கண்டினியூஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அண்ட் தென் நோ சேஞ்சஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை த பாக்ஸ். ஸோ இதில் வந்து ரோஎஸை வந்து ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மல் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவல் dN1 which is equal to அதாவது டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி dN1 which is equal to dN2. ஸோ இதுவே இந்த பாக்ஸில் வந்து ரோஎஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸோ தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நார்மலைஸ்டு நார்மல் பிளேன் த டென்சிட்டி நார்மல் dN1 மைனஸ் dN2 which is ஈக்குவல் டு ரோஎஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து டயலெக்ட்ரிக் டு டயலெக்ட்ரிக்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டர் டு டயலக்ட்ரிக் பவுண்ட்ரி, கண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் தென் இது வந்து டயலக்ட்ரிக்காகவே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் கண்டிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 0 கண்டக்டருக்குள்ளே. ஸோ எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஸ்டாட்டிக்காக இருக்காது அப்படிங்கிறது இதோட மீனிங்கு. ஸோ அட் த சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலைஸ்டு டென்சிட்டி ஈக்குவல் டு 0 அண்ட் டான்ஜென்ஷியல் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் நார்மலைஸ்டு டென்சிட்டி விச் இஸ் ρs. ஸோ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் அட் பவுண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து மீடியம் 2 மீடியம் 1. ஸோ இதோட ஆங்கிள் வந்து θ2 அண்ட் θ1ன்னு எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து நார்மல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தீட்டா வேல்யூ வந்து காசாக இருக்கும். டான்ஜென்சியில் பார்க்கும்போது தீட்டா வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சைனாக இருக்கும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்ளை த பவுண்டரி கண்டிஷன் ρs ஈக்குவல் டு 0. ஸோ ET1 which is equal to ET2 and then DN1 which is equal to DN2. ஸோ இதில் E1யும் D1யும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு 1 இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். E1 divided by D1 sin θ1 cos θ1, அதே மாதிரி E2 sin θ2 D2 sin θ2. ஸோ இந்த சைன் பை காசை வந்து டேன்னு எழுதியிருக்கோம். ஸோ அண்ட் தென் இந்த டியை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எப்சிலான் இ அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த இங்கே இருக்கிற டிக்கு பதிலாக எப்சிலான் இயை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ E1 divided by எப்சிலான் 1 into E1 tan θ2. ஸோ E1 கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ tan θ1 divided by tan θ2 which is equal to எப்சிலான் 1 divided by எப்சிலான் 2. ஸோ இது வந்து பவுண்டரி கண்டிஷன் ஃபார் த பவுண்டரி கண்டிஷன் ஃபார் த 2 மீடியம்ஸ். அது ஒன்று வந்து டைஎலக்ட்ரிக்காகவும் இன்னொன்று வந்து கண்டக்டராகவும் வச்சு இதை வந்து கல்குலேட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.